சென்னை புழல் அருகே போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த முதியவர் மன உளைச்சலில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகார் அளித்த பெண்ணின் வீடு சூறையாடப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் கூறும் குற்றச்சாட்டுகள் என்ன? சென்னை புழல் காவாங்கரையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அதே முகாமில் மளிகை கடை நடத்தி வந்தவர் 60 வயதான குமாரசாமி. கடந்த மே மாதம் அதே முகாமில் வசித்து வந்த 14 வயது சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் குமாரசாமி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட அவர் சிறைவாசத்திற்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். ஜாமீன் நிபந்தனையின்படி தினமும் புழல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் கையெழுத்திட்டு விட்டு வெளியே வந்த குமாரசாமி காவாங்கரை மாரியம்மன் கோவில் அருகே விஷம் அருந்திய நிலையில் உயிரிழந்து கிடந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் போலீசாரின் நடவடிக்கையால் ஏற்பட்ட மன உளைச்சலே அவரது உயிரிழப்புக்கு காரணம் என கடுமையாக குற்றம் சாட்டினர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பழிவாங்கும் நோக்கில் பொய்யான புகார் அளிக்கப்பட்டு போக்சோ வழக்கு பதியப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உடலை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக போலீசார் அனுப்பியுள்ள நிலையில் நியாயம் கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் அறிவித்தனர். இதனை அடுத்து புழல் காவல் நிலையம் முன்பு திரண்ட உறவினர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இதனிடையே ஆத்திரமடைந்த சிலர் புகார் அளித்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று பொருட்களை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. ஐயா, நான் அந்த பிள்ளைகளுக்கு தாய் மாமையா, என்னையே கையை பிடிச்சிருந்தேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல 2 தடவை பிடிச்சிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு நான் தாய் மாமன், சொந்த தாய் மாமன் அந்த பிள்ளைகளுக்கு. சரியா, என்னையே பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவர் உயிர் போச்சு, நாளைக்கு ஏன் உயிர் போகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த பண பிரச்சனை வழியே கையை பிடிச்சிருந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. அந்த பசங்க எல்லாம் பாவம், அதுங்க இருக்கிற இடமே தெரியாது. நாங்க போலீஸ் சொன்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ணனா இருக்கட்டும், வீட்டுக்காரனா இருக்கட்டும், பொண்டாட்டியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை நான் பிடிச்சி தான் உள்ள வைப்பேன் அப்படின்றாங்க. அப்புறம் நாங்க என்ன பேச முடியும்? அவ்வளவுதான். அவங்க சீட்டு போட்டவங்க, அந்த சீட்டு வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க, முன்கூட்டியே எடுத்துட்டாங்க. எடுத்து இது வரைக்கும் அந்த சீட்டு பணம் கட்டல. அது கேட்க போனோடனே இப்படியான காரியங்களை சொல்லிதான் அவங்க மேல வந்து அவங்களுக்கு இத்தனையான கொடுமையான செயலில் ஈடுபட்டது. ஆனா இப்ப நாம அது இல்லை. இந்த உயிர் போயிட்டு இந்த உயிருக்கு அவங்களால என்ன உத்தரவாதம் சொல்ல முடியும்? இப்ப வந்து ஆம்பளைகள் வந்து ஒரு குற்றம் செஞ்சா உடனே அரசு பண்ணிக்க, பொம்பளைகள் வந்து எங்க மேல தேவையில்லாத குற்றங்கள் போட்டோம்னா உடனே அரசு பண்ணி ஜெயில தள்ள வேண்டாம். என்னங்க இங்க இல்ல மக்கள் இல்லையா? வந்து விசாரிக்க கூடாதா? 4 பேரை கூப்பிட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடாதா? நேற்று அந்த வாலிப பையன் போயிருக்கா, அவனை காடி எல்லாம் பிடிச்சி இழுத்தாங்களாம். அவரு காலேஜ் படிக்கிற பையன், சின்ன பையன், அவனை வந்து இப்படியான சித்திரவதை பண்ண என்ன? சம்பவத்தை தொடர்ந்து முகாமை சுற்றி போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தி வெளியே யாரும் செல்லாத வகையில் தடுப்புகள் அமைத்துள்ளனர். பின்னர் உயிரிழந்த குமாரசாமியின் மகன் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அப்போது ஒரு பெண் மண்ணெண்ணெய் கேனை எடுத்து தீக்குளிப்பதாக மிரட்டிய சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இறுதிச் சடங்கில் பங்கேற்க விடாமல் குமாரசாமியின் மகனை போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காசையும் வாங்கிட்டு 20 அடிவுக்கு மேல இன்ஸ்பெக்டர் அடிச்சாரு சார். அடிச்சு போட்டு சொன்னாரு, இந்த விஷயத்த வீட்டுல போய் சொல்லாதீங்க, சொன்னீங்க பிரச்சனை வரும். 2 போட்டும் காவல்கிற காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சானு சார். 3 இளந்தாரி பையன் சார், 2 பிள்ளைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு 20 அடிக்கு மேல அடியையும் வாங்கிட்டு 20,000 ரூபா புலசிக்கும் காட்டிட்டு நாங்க வந்து இருந்துட்டோம் சார். ஒரு போக்க சட்டமன்றம் வரும்போது முகாமத்தானே சார் பதியணும், விசாரிக்கணும். ஒரு 10 பேருக்கு கேட்டா என்ன சார் நியாயம்? வந்து அவங்க பசங்களை வந்து கேஸ் போட்டு திருப்பி 2வது கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. இனி இல்லண்ட கொடுமை எல்லாம் பண்ணிருக்காங்க. காலேஜ் படிக்கிற பையனை பிடிச்சி தாடி முடி மீச முடியெல்லாம் பிடிங்கிருக்காங்க. அது எப்படி சார் பண்ணுவாங்க?
சிஎம் சொல்லியிருக்காரா? செய்யாத தப்புக்கு மீசியை பிடுங்குங்க, தாடியை பிடுங்குங்க சிஎம் சொல்லியிருக்காரா? இல்ல தேர விசாரிங்க, தப்பு செய்யறவனுக்கு தண்டனை கொடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, விசாரிக்க மாட்டாங்க. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, குடிச்சிட்டு போயிட்டாங்க, உயிர் போயிருச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்க? அது ஃபேமிலிக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? புழல் காவாங்கரை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அடுத்தடுத்து அரங்கேறிய இந்த சம்பவங்கள் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன.